ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா? உடம்புல ரத்தம் இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்களா? பாருங்கள், இந்த சிறுகீரையை வச்சு நம்ம கடியல் செய்ய போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சிறுகீரை இதை வச்சு நம்ம கடியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெலிவரி ஆகிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். அதிகமாக பால் சுரக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நறுக்கிக்கணும். இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கீரையை ஃபுல்லாக குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்லீவ்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு, அதுக்கப்புறமா துவரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி மத்து இருந்தால் நல்லா டைட்டாக புளிஞ்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இதுக்கு நல்லா தாளிப்பு கொடுத்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ தாளிப்பு கொடுக்க இப்போ இதுக்கு நல்லா ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். கடுகு, ஜீரகம், இந்த தாளிப்பை அப்படியே நம்ம இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிறுகீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோட களியோட சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். நம்மளோட இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது.